அந்த துறவி ஆஞ்சநேயர் பக்தர். அந்த கிராமத்துல அவரை பிடிக்காதவங்களே கிடையாது. ஏன்னா, அவர் அவ்வளவு ரொம்ப நல்ல காரியங்கள் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பண்ணிக்கிட்டே வந்தாரு. அந்த கிராமத்துல இருந்த ஒரு வாலிப பையன், அவனுக்கு என்னமோ தெரியல, அந்த துறவிய பிடிக்கவே இல்ல. அப்போ அவன் என்ன பண்றான், அந்த துறவிய குறிச்சு இல்லாதது பொல்லாதது எல்லாம், குறிப்பா அந்த துறவியினுடைய ஒழுக்கம் குறிச்சு தப்பு தப்பா பேசிக்கிட்டே வந்தான். எல்லார்கிட்டயும் போய், அவன் இந்த துறவிய பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒழுக்கத்துல ரொம்ப ரொம்ப மோசமானவர் அப்படின்லாம் அந்த துறவியினுடைய பெயர கெடுத்துக்கிட்டே வந்தான். கொஞ்ச நாட்கள் கடந்திருக்கும். அந்த வாலிப பையனினுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் துன்பங்களும் வர ஆரம்பிச்சுது. அப்போ இவன் யோசிக்க ஆரம்பிச்சான். இதுவரைக்கும் நான் சந்திக்காத கஷ்டங்களும் துன்பங்களும் என்னுடைய வாழ்க்கையை வந்து சேருதே. ஒரு வேளையில அந்த துறவிய குறிச்சு நாம அப்பட்டமாக பேசிய பொய்களால இவை நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்க கூடுமோ அப்படின்னு யோசிச்சவன் என்ன பண்றான், மனம் மாறியவனாக துறவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறான். சுவாமி, உங்களை பற்றி நான் இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசிட்டேன். ஏன்னா எனக்கு உங்க மேல இருந்த பொறாமை, அந்த பொறாமையின் நிமித்தம் நான் இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எல்லாம் போய் உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மோசமான சூழ்நிலைகளை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னை மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் நான் இப்படியான தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்டுக்கிட்டதும் அந்த துறவி அவனை பார்த்து புன்னகை செய்துட்டு சொன்னாராம், தம்பி, நீ என்ன பண்ணிக்கோ, உன் வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் நீ உறங்கக்கூடிய தலையணை இருக்கு இல்லையா, அதை கிழிச்சு அதற்குள்ளாக இருக்கக்கூடிய பஞ்சு அவற்றை எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் இருக்கும் இடம் வரைக்கும் அவற்றை தூவிக்கிட்டே, வீதி பூராக தூவிக்கிட்டே என்னை வந்து சந்திச்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் அந்த வாலிபன் ரொம்ப சந்தோஷத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு ஓடி போய் தான் உறங்கக்கூடிய தலையணையை எடுத்து ரெண்டா கிழிச்சு அதற்குள்ளாக இருக்கக்கூடிய பஞ்செல்லாம் எடுத்து வீதியோரமா ஜாலியா தூவிக்கிட்டே அந்த துறவியிடம் வந்தானாம். துறவியிடம் வந்ததும் அவன் துறவி கிட்ட கேட்கிறான், இப்போ நான் செய்த தப்பெல்லாம் நீங்க மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு. அதற்கு துறவி சொன்னாராம், கொஞ்சம் பொறுப்பா, இப்போ நான் சொன்ன வேலை பாதி தான் நீ முடிச்சிருக்கிற, இன்னும் மீதி நீ முடிக்கணும். அப்படியா சுவாமி, என்ன நான் முடிக்கணும்? நீ எந்த இடங்கள்ல எல்லாம் இந்த பஞ்சை தூவிக்கிட்டு வந்தியோ, இப்போ திரும்ப போய் நீ தூவிய பஞ்சுகளை எல்லாம் திரும்பவும் எடுத்துக்கிட்டு வரணும். அதற்கு அந்த வாலிப பையன் துறவியை பார்த்து கேட்டானா, அது எப்படி ஆகும் சுவாமி? பஞ்சுதான் காற்றுக்கு அடித்து எல்லா இடமும் பரவி போயிருக்குமே, அதை எப்படி என்னால திரும்ப போய் சேர்த்து எடுத்துக்க முடியும்? சிரிச்சுக்கிட்டே அந்த துறவி சொன்னாராம், அப்படித்தான், அந்த பஞ்சு மாத்திரம் அல்ல, நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளும். நம்முடைய வார்த்தைகளை வெளியில கொட்டிட்டோம் அப்படின்னா அதற்கு அப்புறமாக அவற்றை சேர்த்து அழிக்கவே முடியாது. பழிச்சொல் போடுவது ரொம்ப இலகு, ஒருத்தருடைய பெயரை கெடுப்பது ரொம்ப இலகு, ஆனா அதை சரி செய்வது ரொம்ப கடினம். இப்போ என்ன, நீ திருந்திட்ட இல்ல, நீ திருந்தினதால உன்னை நான் மன்னிக்கிறேன். இனிமேல் என்ன மாத்திரம் அல்ல, வேறு யாரையும் குறித்து தப்பான காரியங்கள் பேசிடாதே அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தாராம். உண்மைதான் இல்லையா அன்பின் உள்ளங்களே? நாம ஒருத்தரை குறித்து நல்லவை பேசுகின்ற பொழுது அந்த நல்லவை மூலமாக அவரினுடைய மதிப்பையும் மரியாதையும் நாம ஏற்றி விடுகின்றோம். அதுவே ஒருவரை பற்றி கேவலமாக பேசுகிற பொழுது அவரினுடைய மதிப்பு மரியாதையை மாத்திரமல்ல, அவருடைய மதிப்பு மரியாதையை மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தினுடைய மரியாதையை, அவரினுடைய பெற்றோரினுடைய மரியாதையை, அவரினுடைய பிள்ளைகளின் மரியாதையை சேர்த்து நாம் குறைவாக்கி விடுகிறோம் இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு இழிவான செயலை நாம் செய்யலாமா? கூடாது இல்லையா? அன்னைக்கு கூட
இன்று நாம வாசகத்துல படித்ததன்படி பவுல் அப்போஸ்தலன் ஸ்தேவானினுடைய கொலைக்கு பின்னால் அவரும் இருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் அதற்கு அப்புறமாக மனசு மாறினார் தான். நாம படிக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டின் பல புஸ்தகங்களை அவர்தான் எழுதினார். அவர் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வேதத்தின் பல புஸ்தகங்களை, பல கடிதங்களை நாம படிக்க முடியாதுதான். இருந்தாலும் ஆரம்பத்தில் அவர் பண்ணிய தப்பு, அதை மாற்றிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்த நாட்களில் நாம் செய்த தப்புக்கள், அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அழித்து கொள்ள முடியாது இல்லையா? அவற்றையெல்லாம் அழிப்பதற்காகத்தான் இயேசு ஆண்டவர் தன்னையே அழித்துக்கிட்டார். அவர் அழித்தது தன்னை மாத்திரமல்ல, நம்முடைய பாவ காரியங்களையும், நாம் கடந்த காலங்களில் பண்ணிக்கிட்ட தப்பான காரியங்களையும், அவற்றையெல்லாம் அவர் அழித்து விட்டு நம்மை பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக மாற்றிவிட்டார் அல்லவா? இனியும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தப்புக்கள் பண்ணலாமா? கூடாது இல்லையா? எனவே இன்றே மனம் மாறிக்கொள்வோம். இதுவே சிறந்த காலம். இன்றே மீட்பின் நாள். தெய்வம் அழைக்கின்றார். நல்லவர்களாக வாழுவது மாத்திரமல்ல, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக வாழ்ந்து வாழ்க்கையிலே நாமும் மகிழ்ந்திருப்போம், மற்றவர்களை மகிழ்வோடு வாழ வைப்போம். இப்படி வாழ்ந்தால் நாம் மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறையை சிறந்து நிற்கும். அதற்கு அப்புறம் என்ன? சிகரங்கள் தான், வாழ்வில் உயரங்கள் தான். ஆமென்.